Hello all, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம adjectives அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா adjectives டாபிக் கீழே clean the house அப்படின்றது எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி house அப்படின்ற ஒரு வேர்டை ரிலேட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ்லாம் வரும் அப்படின்றத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது ரொம்ப நம்ம ப்ரீஃபாக பார்த்துருப்போம் அண்ட் ரொம்ப ரேண்டமாக ஒரு சில வேர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்துருப்போம். பட் இந்த வாட்டி இந்த வீடியோவில் ஹவுஸ் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு என்ன மாதிரி பாசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ்லாம் வரும் அப்படின்றத ஒரு சினாரியோவாக எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த கான்வர்சேஷன் டாபிக் மாதிரி கிடையாது, அட்ஜெக்டிவ் டாபிக்லேயே கிராமர் பேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ்னா என்ன? ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பேசிக்லி அட்ஜெக்டிவ் அப்படின்றது என்னன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஓகேவா? டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். எதை டிஸ்கிரைப் பண்ணோம்? மெயினாக இந்த நவுன் அப்படின்றது தான் டிஸ்கிரைப் பண்ணோம். ஸோ நவுன் அப்படின்றதுல ஒரு பீப்புளாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன இதுக்குள்ளே வரும்? நவுன் அப்படின்ற ஒரு டாபிக்குள்ளே வரும். பீப்புள், பிளேஸ், திங்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணுறது, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறது அட்ஜெக்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். லெட்ஸ் சே நம்ம இந்த வாட்டி என்ன எடுக்க போகிறோம்? ஹவுஸ் அப்படின்ற ஒன்று எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு தி ஹவுஸ் இஸ் க்ளீன், இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வீடு. ஸோ இந்த வீட்டில் எப்படி இருக்குது? எல்லாமே க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ வீடு அப்படின்றது என்னத்தில் வரும்? பீப்புள் கிடையாது. ஸோ லெட்ஸ் சே அது ஒரு பிளேஸாக வச்சுக்கலாம். ஸோ வீடு அப்படின்றது ஏதோ எங்கேயோ ஒரு பிளேஸில் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். இல்லைனா ஹவுஸ் அப்படின்றது இன் ஜென்ரல் நம்ம திங்கில் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹவுஸ் அப்படின்றது இந்த நவுன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த நவுனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க? இந்த நவுன் ரொம்ப சுத்தமாக இருக்குது. ஸோ இந்த நவுன் எப்படி இருக்குது? ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ஸோ த ஹவுஸ் இஸ் க்ளீன். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறது நம்ம என்ன சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பேசிக்காக இது என்ன மாதிரி ஒரு கைண்டில் வரும்? வாட் கைண்ட், இப்படி ஒரு கொஸ்டின் வரும். இல்லைன்னா எந்த பொருள், எந்த பிளேஸ், யார் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம். அப்படி இல்லைன்னா எவ்வளோ, ஹவு மெனி, எத்தனை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது மெஜாரிட்டி ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வாட் கைண்ட், விச் ஒன், ஹவு மெனி. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா தி ஹவுஸ் இஸ் க்ளீன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்திருக்கு. அடுத்தது இப்போ இப்படி ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ க்ளீன் தி ஹவுஸ். ஒன்றும் பெருசாக இல்லை, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அந்த வேர்ட்ஸை மட்டும்தான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஓகேவா? சேம் வேர்ட்ஸ் தான். இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஐன்றது தான் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. அதுக்கு இந்த இடத்துல இஸ் அப்படின்றது வந்திருக்கு. இஸ்க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஐன்றதை இந்த இடத்துல மாற்றி எழுதியிருக்கோம். வேர்ட்ஸ் எல்லாமும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதில் தி ஹவுஸ் இஸ் க்ளீன் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் இதில் ஐ க்ளீன் தி ஹவுஸ். ஸோ பேசிக்காக ஹவுஸ் இருக்குது, க்ளீன் இருக்குது, தி இருக்குது. ஸோ இந்த இடத்துல அடிஷ்னலாக இஸ் இருக்குது, இந்த இடத்துல ஐ அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். பட் அது கொடுக்கக்கூடிய மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஹவுஸை தான் க்ளீனாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது இது என்னது? அட்ஜெக்டிவ், ஓகேவா? ஸோ இந்த க்ளீன் அப்படின்ற ஒரு வேர்ட் இன் ஜென்ரல், க்ளீன் அப்படின்ற ஒரு வேர்ட் எதில் வரும்? இப்போ ஈட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? வேர்புன்னு சொல்வீங்க. ஏன்னா அது ஒரு ஆக்ஷன் பண்ணுறது, ஆக்ஷன் வேர்ட், அதனால அது வேர்புக்குள்ளே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளீனும் என்ன வரும்? வேர்புக்குள்ளே தான் வரும். ஏன்னா க்ளீன் பண்ணுறது பேசிக்லி அது ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஆக்ஷன் வேர்ட்ஸ்லாம் எதில் வரும்? ஆப்வியஸாக வேர்பில் தான் வரும். பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் தி ஹவுஸ் இஸ் க்ளீன் அப்படின்னா வீடு ரொம்ப சுத்தமாக இருக்குது. இந்த க்ளீனாக இருக்குது அப்படின்றத எதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? இந்த வீட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக அது நவுனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வரும்போது அந்த இடத்துல அது வேர்பாக வராது, அட்ஜெக்டிவாக வரும். பட் அதுவே செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஐ க்ளீன் தி ஹவுஸ், நான் வீட்டை சுத்தம் பண்ணுறேன், ஓகேவா? க்ளீன் பண்ணுறேன். ஸோ இந்த க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்? ஆக்ஷன் வேர்ட். அப்போ ஆக்ஷன் வேர்டு எதில் வரும்? வேர்பில் வரும். ஸோ ஒரே வேர்டு தான், பட் அதோட பொசிஷன் மாறினதுனால அது ஒரு கேஸில் அட்ஜெக்டிவாக வருது, இன்னொரு கேஸில் வேர்பாக வருது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் தி ஹவுஸ் தான், ஹவுஸ் இஸ் க்ளீன், ஓகேவா? ஆனால் ஹவுஸ் இஸ் க்ளீன் அப்படின்னா இந்த க்ளீனுன்றது இந்த ஹவுஸை டிஸ்கிரைப் பண்ணி வருது. பட் இந்த இடத்துல க்ளீன் தி ஹவுஸ் அப்படின்னா நான் வீடை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வருது,
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வேர்பாக இருக்கும், அது அட்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து பெருசு கிடையாது, பட் அதோட பொசிஷன் பேஸ் பண்ணி தான் அதோட சென்டென்ஸோட மீனிங்கே என்டையராக மாறும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சென்டென்ஸ்லாம் இல்லை, 3 வேர்டு தான். இந்த இடத்துல 2 வேர்டு, ஹவுஸ் க்ளீன், இந்த இடத்துல ஐ க்ளீன் ஹவுஸ். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். பட் அதோட க்ளீன் அப்படின்றது எங்கே வந்திருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட கிராமர் ரோல் வந்து மாறுது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அட்ஜெக்டிவ் எது வேர்ப் எது அப்படின்னு சொல்லி. அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தினம் நீங்கள் காமெண்ட்டில் கேளுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹவுஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு அதுக்கு பாசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ் எழுத போகிறோம். அ க்ளீன் ஹவுஸ் அப்படின்னா ஒரு சுத்தமான வீடு. ஓகேவா? இது வந்து அட்ஜெக்டிவ் தான். அ க்ளீன் ஹவுஸ்க்கும் க்ளீன் தி ஹவுஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அ க்ளீன் ஹவுஸ், ஸோ இந்த இடத்துல வந்து எங்கேயுமே இதில் க்ளீனான வீடு வந்து எப்படி இருக்குது, ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்றது தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது என்ன மாதிரி அட்ஜெக்டிவ், ஏதோ ஒரு கண்டிஷன், வீட்டோட கண்டிஷனை சொல்லுது. ஓகேவா? பிக் ஹவுஸ், இது என்ன சொல்லுது, அதோட சைஸை சொல்லுது. ஸோ வீடு வந்து எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீட்டை தான் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால இதுவும் அட்ஜெக்டிவ் தான். இந்த பிக் அப்படின்றது அட்ஜெக்டிவ், இங்கே க்ளீனுன்றது அட்ஜெக்டிவ். ஹவுஸுன்றது அட்ஜெக்டிவ் கிடையாது, ஹவுஸுன்றது நவுன். இங்கேயும் ஹவுஸுன்றது நவுன். பட் க்ளீன், பிக் இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்து ஓல்ட் ஹவுஸ், இது என்ன பண்ணுது, அதோட ஏஜை சொல்லுது. ஓல்டு யங் அப்படின்றது தான் அதோட ஏஜை சொல்லும். ஸோ இது வந்து ஓல்டுன்றது அட்ஜெக்டிவ், ஹவுஸுன்றது நவுன். ஓகேவா? பியூட்டிஃபுல் ஹவுஸ், இது வந்து ஒருத்தவங்களோட ஒப்பீனியனை சொல்லுது. எனக்கு பார்க்கும்போது அந்த ஹவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது, அப்போ அது வந்து என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு பார்க்கும்போது அது நல்லா இல்லை, அது உங்களோட ஒப்பீனியன். ஸோ இது வந்து என்னென்னா பியூட்டிஃபுல் அப்படின்றது அட்ஜெக்டிவ், ஹவுஸுன்றது அகேன் நவுன். ஒயிட் ஹவுஸ், ஸோ இது வந்து என்னென்னா கலரை சொல்லுது. ஓகேவா? ஸோ அந்த ஒயிட் அப்படின்றது அட்ஜெக்டிவ், ஹவுஸுன்றது நவுன். ஸோ இந்த மாதிரி ஹவுஸ் அப்படின்ற ஒரு வேர்டுக்கே நம்ம மல்டிபிள் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ க்ளீன் ஹவுஸ் அந்த கண்டிஷனை சொல்லுது, பிக் ஹவுஸ்ன்றது சைஸை சொல்லுது, ஓல்டு ஹவுஸ்ன்றது ஏஜ் சொல்லுது, பியூட்டிஃபுல் ஹவுஸ்ன்றது ஒப்பீனியன் சொல்லுது, ஒயிட் ஹவுஸ் அப்படின்றது அதோட கலரை சொல்லுது. ஸோ ஹவுஸ் அப்படின்ற ஒரு நவுனுக்கு நம்ம நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இது மட்டும்தான் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கிடையாது, இதை தாண்டி நிறைய அட்ஜெக்டிவ்ஸும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அடுத்தது, ஸோ பேசிக்லி இதோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ் கூட நவுன் வரும். ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். ஒரு சில கேசஸில் நமக்கு இப்படியும் வரலாம், இதுவும் கரெக்டு தான். நவுனுக்கு அப்புறம் ஒரு வேர்ப் வந்துட்டு அடுத்த அட்ஜெக்டிவும் வரலாம். ஒரு சில கேசஸில் இப்படியும் வரலாம், க்ளீன் ஹவுஸ், பிக் ஹவுஸ், ஓல்ட் ஹவுஸ், பியூட்டிஃபுல் ஹவுஸ், ஒயிட் ஹவுஸ், அந்த மாதிரியும் வரலாம். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் ஒரு அட்ஜெக்டிவ் தான் வரணும் அப்படின்றது கிடையாது. ஒரு நவுனை வந்து நம்ம மல்டிபிள் அட்ஜெக்டிவ்ஸை வச்சு நம்ம டிஸ்கிரைபும் பண்ணலாம். லெட்ஸ் சே இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து இப்போ ஒரு சென்டென்ஸாக எழுத போகிறோம். ஐ saw a beautiful big clean white house. ஸோ நான் என்ன பார்த்தேன், ஒரு பியூட்டிஃபுல்லான, ஒரு பிக்கான, ஒரு க்ளீனான ஒயிட் ஹவுஸை நான் பார்த்தேன். ஸோ ஹவுஸ் அப்படின்றது தான் நமக்கு இங்கே என்னது, நவுன். இந்த சான்றது நமக்கு என்னது, வேர்ப். ஐன்றது நமக்கு என்னது, சப்ஜெக்ட். மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல், பிக், க்ளீன், ஒயிட், இது எல்லாமே நமக்கு என்னது, அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுனை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரே ஒரு அட்ஜெக்டிவ் தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஒரு அட்ஜெக்டிவாக நம்ம ஒரு சென்டென்ஸில் ஆட் பண்ணும் போது அதுக்குன்னு ஒரு ஆர்டர் ஃபாலோ ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அடுத்து சைஸ் வந்திருக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் அண்ட் லாஸ்ட்டாக கலர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் ஆர்டர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து ஒரு அட்ஜெக்டிவ் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஆர்டர் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ ஆர்டர்ஸ் ஆஃப் அன் அட்ஜெக்டிவ்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணோம், ஸோ எந்த மாதிரி ஆர்டரில் நம்ம இந்த சென்டென்ஸில் நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ஆர்டர் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஐ saw a beautiful big clean white house. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு சென்டென்ஸில் நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல
ஹவுஸ்ன்னு சொன்னோம். இப்போது the kitchen is clean அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிச்சன் எப்படி இருக்குது? க்ளீனாக இருக்குது. ஸோ கிச்சன் அப்படின்றது நமக்கு என்னது இந்த இடத்துல? நவுன். க்ளீனுன்றது அட்ஜெக்டிவ். அதே ப்ளீஸ் க்ளீன் த கிச்சன் அப்படின்னா என்ன? கிச்சனை தயவு செஞ்சு சுத்தப்படுத்து அப்படின்னா என்ன? இந்த இடத்துல க்ளீன் அப்படின்றது ஒரு வேர்ப். க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஆக்ஷனாக ரெப்ரசன்ட் ஆகுது. கிச்சன் தான் நவுன் இந்த கேஸ்லேயுமே. நவுன் வந்து மாறாது. இங்கேயும் கிச்சன் தான் நவுன், இங்கேயும் கிச்சன் தான் நவுன். பட் க்ளீன் அப்படின்றது இந்த கிச்சன் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குன்னு சொல்கிறதும் கிச்சனை க்ளீன் பண்ணுன்னு சொல்கிறதும் வேறு வேறு அர்த்தம் கொடுக்கும். கரெக்டாக? ஸோ அதுதான் கிச்சன் இஸ் க்ளீன் சொன்னால் கிச்சன் சுத்தமாக இருக்குது. அப்போ இந்த க்ளீனுன்றது அட்ஜெக்டிவாக வருது. அதே ப்ளீஸ் க்ளீன் த கிச்சன், கிச்சனை சுத்தப்படுத்து அப்படின்னா க்ளீன் பண்ணு, அது ஒரு வேர்ட், அது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ட் தானே, அப்போ அது வேர்பில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட அட்ஜெக்டிவ்ஸை வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஆர்டர் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆர்டர் தெரியல அப்படின்னா அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சாலும் காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் காமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.